கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. வாழைப்பூ வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு வடை இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்ல மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வடை நல்லா மணமாக இருக்கிறதுக்கு நான் ஒரு மசாலா இதில் சேர்த்துருக்கேன். அதை வீடியோவோட இடையில சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. இந்த வடை செய்கிறதுக்கு நான் 150 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா 2 டைம் தண்ணி ஊற்றி அலசிட்டு பருப்பை நல்லா கழுவுனதுக்கப்புறமா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்த பருப்பை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இது போல் அரைச்சிக்கோங்க. ஒரு சில பருப்பு முழுமையாகவே இருக்கட்டும். அது சாப்பிடும்போது வாயில் இடையில கடிப்பட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன மசாலாவாக அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2-3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டு போல் தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். நான் இதில் மொத்தமாக 5 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஏன் இதை நம்ம அரைச்சி சேர்க்குறோன்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் கருவேப்பிலை இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க. மிளகாய் இது எல்லாமே அது மாதிரிலாம் எடுத்து வைக்காமல் அப்படியே முழுமையாக சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நான் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா இதே மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா சேர்க்குறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான் கரம் மசாலா. இது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து இது போல் நல்லா மாவை கலந்துக்கோங்க. இந்த மசாலாவை போட்டு நம்ம வடை சுட்டு எடுக்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை நல்லா பொடுசாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். வாழைப்பூ எடுக்கும்போது வாழைப்பூவோட நுனிப்பகுதியை எடுத்துக்கிறது நல்லது. அடிப்பகுதி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக நுனிப்பகுதியில் இருக்க வாழைப்பூவை மட்டும் பொடுசாக நறுக்கிட்டு இது போல் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த வாழைப்பூ நல்ல ஆயிலில் வெந்து வரும்போது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மாவை நல்லா கலந்துட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம வடை செய்யும்போது இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நம்ம எடுத்து ஒவ்வொரு வடைகளாக தட்டி தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக உருட்ட வேண்டாம். லைட்டாக இது போல் உருட்டிக்கோங்க. மேல் பகுதி மட்டும் சேஃப் வந்தால் போதுமானது. எல்லா மாவுகளையும் இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் கையை நனைச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். நான் ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ ஒவ்வொரு வடைகளாக அதில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம்.
நம்ம வடைகளை தட்டி போடும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா வடையும் வெந்து மேலே எலும்பி வந்துடுச்சு. இப்போது நம்ம திருப்பி போட்டு எல்லா வடைகளையும் வேக வச்சுக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு வேகிறதுக்காக நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வடை நல்லா ப்ரௌன் கலரில் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செய்யும் போதே நல்ல வாசனை சூப்பராக வந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ இன்னொரு பேட்ச் வடையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு செஞ்சோன்னா அந்த பருப்பு கையில் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஸ்டவ்வை எப்போதுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேல் பாகம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வேகாத மாவு மாதிரியே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா இது போல் கலந்து கலந்து விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வடைக்கு மோஸ்ட்லி நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறது தான் நல்லது. சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது எல்லா வடைகளுமே செய்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், உள்ளே எப்படி நல்லா சூப்பராக வெந்து அழகாக வந்திருக்குன்னு. நல்லா மேலே மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது இந்த வாழைப்பூ வடை. உங்கள் வீட்லேயும் வாழைப்பூ இருந்தால் இது போல் வாழைப்பூ வடை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.